ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையே, நான் என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது, எதை ஆசைப்பட்டாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலையோடும் கஷ்டத்தோடும் வாழ்க்கையில போராடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கான அதிர்ஷ்டத்தை தான் இப்போது உன் கைகள்ல கொடுப்பதற்காக வந்திருக்கேன். சந்தோஷமோ கவலையோ எதுவா இருந்தாலும் அதை சமமாக பார்க்கும் திறமையையும் பக்குவத்தையும் நீ பெற்றுட்டாலே போதும். அப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாத மனிதனாக நீ வாழ்ந்திடலாம் என் செல்லமே. எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும் நீ நினைக்கிறதே உன் கவலைக்கான ஆரம்பம்தான். ஏன்னா எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துவது என்பது என்னால கூட முடியாத காரியம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசையும் தேவைகளும் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு தேவையை நிறைவேற்றினாலும் ஒரு 10 நிமிஷம் தான் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு எதிர்பார்ப்பும் இன்னொரு தேவையும் வந்துவிடக்கூடிய மனிதர்களின் மனமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நீ எதை நினைச்சும் கவலைப்படாம என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லாரையும் முழுவதுமாக நம்பிவிடவும் வேண்டாம், அதே நேரத்துல எல்லாரையுமே கெட்டவங்க நினைச்சு சந்தேகப்படவும் வேண்டாம். யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. வாழ்க்கையில எத்தனைதான் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் கூட உனக்குள்ள நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறாய் தானே. அவ்வளவு தைரியமும் திறமையும் ஆற்றலும் அறிவும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனிமேலும் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் உன் சாயப்பா உனக்கான வெற்றியை தர வந்திருக்கேன். தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்துதே, என்ன செஞ்சாலுமே ஒரே துன்பமா இருக்கே துயரமா இருக்கே நினைச்சு ஓடுகிற ஓட்டத்தை மட்டும் நிறுத்தி விடாதே. வாழ்க்கை எனும் ஓட்ட பந்தயத்துல நீ ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில பல தடைகளும் தடங்கல்களும் தோல்விகளும் வரத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் தாண்டி தாண்டி போய்தான் நீ வெற்றி கயிற்றை தொட முடியும் என்பதை உணர்ந்துகள். உன்னுடைய எதிரி வெளியில இருக்கான்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ளேயே பல போராட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் உனக்கு எதிரியா இருந்து உன் மனசை தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்கு. முதல்ல உன் மனசை தெளிவா அமைதியானதாக மாத்திக்கோ. உன்னை நீயே எதை கொண்டு ஜெயிக்க போகிறாய், உன் மனசுக்கு நீ என்ன சொல்லி ஆறுதல் படுத்தி அமைதிப்படுத்த போகிறாய் என்பதில் தெளிவாக இருந்துவிடு என் செல்லமே. வெளியில நிறைய பேர் எதிரியா இருப்பான், உன்னை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, உன்னை முன்னேற விட்டுறக்கூடாதுன்னு முனப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவங்களையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு முன்பாக உன் மனசு உனக்கு எதிராக 1000 பயத்தையும் கவலைகளையும் தூண்டிக்கிட்டு இருக்கே, அதை முதல்ல அடக்கி வை. மனசு 1000 சொன்னாலும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வெற்றி அடைவதற்கான வேலைகளை மட்டும் பார்க்கக்கூடிய ஆளாக நீ இரு. இப்போ உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததையெல்லாம் பெறுவதற்காக தானே உனக்கான அதிர்ஷ்டத்தை கையோட கொண்டு வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பேசு. அதே நேரத்துல உன்னை பத்தியும் நீ சரியா தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்குள் இருக்கும் எண்ணங்களின் பிரதிபலன் தான் உன் வாழ்க்கை. தேவையில்லாத எண்ணங்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. உன் மூச்சு காற்றாகவே இருந்தாலும் அது சுத்தமானதா என பரிசோதித்து விட்டு உள்ளே இழுத்துக்கொள். கெட்ட விஷயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட யோசனைகளையும் உனக்குள்ள நீ அனுமதிக்காதே என் செல்லமே. கடைசி வரை நான் முயற்சி செஞ்சும் நான் தோத்து போயிட்டேனே நினைச்சு கவலைப்படாத. நீ செஞ்சது முயற்சி எனும் பயிற்சி தானே தவிர உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடலன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ உன்னை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீனா உன்னால எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு அதை கொண்டே உன்னுடைய காரியங்களை நீ திறமையாக சாதிச்சிடலாம். மற்றவர்களை எதற்காகவும் தேடி இருக்கவோ அல்லது அவர்களை சார்ந்திருக்கவோ வேண்டிய அவசியம் உனக்குள்ள. நீ யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் தருணத்தில்தான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். தடைகளும் சோர்வுகளும் சோம்பல்களும் உடல் ஆரோக்கிய குறைபாடும் அவ்வப்போது உன் வாழ்க்கையில வந்தாலும் இது எல்லாருக்குமே வரக்கூடிய யதார்த்தமான விஷயம்தான் இயல்பாக எடுத்துக்கோ. அதை நினைச்சு நீ தடுக்கி விழுவதும் தாண்டி போவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது என் செல்லமே. என்ன வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே தவிர பாதியில வருத்தப்பட்டு வீழ்ந்து விடக்கூடாது. எதிரியின இங்கு யாருமே கிடையாது, அதே போல முடியாதுன்னும் எதுவுமே உன்னாலேயே கிடையாது. எல்லா நிலங்களிலும் பாலைவனத்துல இருக்கிற செடியிலுமே கூட நான் நீரை வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் சமாளிச்சுக்கிட்டு உன்னால வெற்றி வரும்படி உனக்கான தகுதியை நான் தருவேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகள் தான்ங்கிறத புரிஞ்சுக்கோ. தோத்துடுவோமா நினைச்சு பயந்துகிட்டே உன்னுடைய லட்சியத்தை பாதியில விட்டுடாத. நிச்சயமா நீ ஜெயிப்ப. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா என்றும் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன்.